எல்லோருக்கும் வணக்கம். ரைட் நோ மார்க்கெட்டை ரன் பண்ணக்கூடியது இந்த ரிசல்ட் சீசன், கம்பெனிகளுடைய ரிசல்ட் சீசன் தான். முக்கியமாக இதில் ப்ரைவேட் பேங்க் செக்டாரும் அண்ட் பேங்கிங் செக்டாரில் ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் பேங்காக இருக்கட்டும், பேங்கிங் செக்டார் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஏர்னிங் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. மோர் ஓவர் அடுத்த மந்த், அதாவது ஜூன் 4th வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க. பேங்க்ஸ் வந்து நல்லாவே ரைஸ் ஆகி ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் தான். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஆட்டோ செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி வந்து என்னன்னா, க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் வந்து ஃபால் ஆயிருக்கு. அதனால எஃப்எம்சிஜி செக்டாருக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவங்களுடைய ஏர்னிங்கில் வந்து அது ஒரு பூஸ்டப் ஆகும். ஸோ இந்த ரெண்டு செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸ், ஈவன் ரியாலிட்டி செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், மீடியா செக்டார், ஃபார்மா, இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆல் டைம் ஹையில் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ நாளை இந்த வாரம் நிஃப்டினுடைய போக்கு எப்படி இருக்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸில் எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ட்ரெண்டில் இருக்கும், முக்கியமான பிரேக் அவுட் ஆன ரிவர்சலான பங்குகள், அந்த செக்டாரில் உள்ள பங்குகள் வந்து என்னென்ன, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் விசிட். லாஸ்ட் வீடியோ ஒரு 5 days பிஃபோர் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோடைய பாட்டம் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்தது அப்படின்னா மேக்ஸிமம் 22,400 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அண்ட் கண்டிப்பாக இம்மீடியட்டான ஃபால்னா 22,180, 170. அண்ட் ஃபர்தராக 22,000 வரைக்குமே இந்த பிரேக் அவுட், இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நிற்கும். ஓவரால் பொசிஷன் சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக வரும். இதுதான் நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். இங்கே ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 22,400, 22,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மினிமம் 22,170 அண்ட் 22,000ங்கிறது நமக்கு பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணமோ அதே எக்ஸாக்டாக நடந்திருக்கு. என்ன டீச் பண்ணுறோமோ அதே தான் ரியல் டைம் மார்க்கெட்லேயும் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிறைய நியூஸஸ் வந்து இருக்குது. வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து எப்போ நியூஸ் வரும், எந்த டேட்டா பாசிட்டிவ், அதோடைய இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு கிளியராக தெரியாது. நம்ம எல்லா நியூஸஸையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனுடைய இம்பேக்டும் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டுடைய ப்ரிடிக்ஷன், இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓவராலாக நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குது. அதாவது வீக்லியில் இருக்கக்கூடிய இந்த ஓவராலாக இந்த ட்ரெண்ட் பேஸில் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் நிற்கிது. செகண்ட் வந்து இந்த டபுள் பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வீக்லி சப்போர்ட்டில் இருக்குது. மார்க்கெட் மேலே அப்சைட் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். செகண்ட் பாயிண்ட்டு டபுள் பாட்டமில் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட்டை புல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட்டை அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம், புல் பண்ணலாம். ஸோ இதுக்கும் அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ நம்ம வந்து அப்சைடு வந்து எப்படி கணிக்கணும் அப்படின்னா, இந்த டாப் டு டாப் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு இல்லையா, இந்த டாப் டு டாப்பை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும், அதாவது 22,140 இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு போண்டா தான் இருக்கும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 21,875 அண்ட் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 22,170. இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒன்ஸ் இந்த டாப்பில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வீக்லியில் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுது.
நிஃப்டி வந்து வீக்லியில் கரெக்டாக சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதா? ஸோ ஓவரால் நிஃப்டி 21,830 850 இதுக்கு பிலோவில் அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனாதான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு, இது வரைக்கும் சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டாக மாறுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு எட்ஜில் இருக்குது. ஒன்று அப்சைடு போகணும் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்துருக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லையா டவுன் சைடு போகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஒரு டவுன் சைடு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இன்பிட்வீனில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வராமல் இந்த இடத்துல ட்ரேடை எடுக்காதீங்க. அதை அப்படியே உல்டா பண்ணி விட்டுரும், அப்படியே ரிவர்சல் ஆக்கி விட்டுரும். ஓகே, ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபின் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் அந்த சப்போர்ட்டிவில் எட்ஜில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பிரேக் அவுட் வந்து ஆகலை. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 டைம்ஸ் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு, அப்சைடு பவுன்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து பாருங்கள் ஒரு நியூ ஹையை தான் கொடுக்குது. இதை பிரேக் பண்ணி அகைன் நியூ ஹை, இதுக்கு அடுத்து இந்த நியூ ஹை, இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணி இதுவும் நியூ ஹை. நீங்கள் எத்தனை பேர் நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இதே மாதிரி ஒரு அனாலிசிஸ் தான் நான் சொன்னேன். இங்கே இருக்கும்போது யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ ஆகிட்டு இருந்த மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குது. இங்கே எப்படி வந்து ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி ஒரு நியூ ஹையை கொடுக்குது, அதே போல் இங்கேருந்து மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்குமாவது போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் ஹையையும் டச் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹையும் டச் பண்ணிச்சு. அதே போல் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. இப்போ ஒரு எட்ஜில் இருக்குது. ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வந்தது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு சப்போர்ட்டுங்கிறது 21,000. ஓகே, இது பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணுங்கிறதா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கன்க்ளூஷனாக மார்க்கெட் வந்து பொசிஷனல் சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் அப்சைடு ரிவர்சல் ஃபார்மேஷன் கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா we can கன்ஃபார்ம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்த செக்டாரில் ஆட்டோ செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி இது ரெண்டுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோ செக்டாரில் குறிப்பாக டாடா மோட்டார்ஸ் வந்து வெரி குட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்த இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே நேரம் இங்கேருந்து பாருங்கள், சைடுவேஸ் மார்க்கெட்டில் லைக் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கா. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இதோடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. இந்த சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கா, ஷார்ப்பாக லாஸ்ட் 2 days ரைஸ் ஆகுது. இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட டெஃபினட்டாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. தேர்ட் வந்து ஆஸ்டர். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு ஃபால் ஆனால் கூட ஒரு 1 or 2 days ஷார்ப்பாக ரைஸ் ஆகும். 2250 2300 இருக்கிறது வந்து அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஃபர்தராக இந்த ஸ்டாக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து ரைஸ் ஆகுது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் இந்த ஸ்டாக்கை. இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2180 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2180 2150 இந்த ஜோனில் ஒரு ரவுண்டு போட்டிருக்க பாருங்க. டெஃபினட்டாக மினிமம் 2500 வரைக்கும் ரைஸ் ஆகும். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக இது தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரே வாரம் ரைஸ் ஆகிருக்கா, இப்போ வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு, நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு.
டுவோர்ட்ஸ் 2500 வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதுக்குள்ளே தான் ரன் ஆகுது பாருங்க. ஓகே, இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2500, ஃபர்தராக 2650ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு அடுத்து எஃப்எம்சிஜியில் நம்ம பார்க்குறது என்ன, ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வாட்ச் பண்ணுறது ஐடிசி வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். 240 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 250 வந்து ரெண்டாவது டார்கெட்டாகவும் இருக்கும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு லெவல் வந்து ரீச் ஆயிருக்கா, 244 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் இது 260 வரைக்கும் இந்த ஸ்டாக்கும் வந்து ரைஸ் ஆகலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 20th மே 31th வரைக்கும் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது ஓவராலாக சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் பவுன்ஸ் ஆயிருக்கா, கிட்டத்தட்ட 6450, 6500லேருந்து 6450 டெஃபினட்டாக மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக 6450, இதில் லோ வந்து பாருங்கள் எவ்வளோ லோ வந்திருக்குன்ட்டு. எக்ஸாக்ட் லோ 6434, ஒரு 16 பாயிண்ட் வந்து நான் சொன்ன லெவலில் இருந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. அகெயின் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. லாஸ்ட் வீக் வந்து ஹை ரைஸ் ஆயினது 6680, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 240 பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. நான் சொன்ன லெவலில் இருந்து ஃபால் ஆனது வெறும் 15 பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 6620ங்கிறது நமக்கு சப்போர்ட் லெவலாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஜோன் வரைக்கும் க்ரூட் ஆயில் ரைஸ் ஆகலாம், இம்மீடியட்டாக இந்த ஜோன் வரைக்கும் ரைஸ் ஆகலாம். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6780, சப்போர்ட்டுங்கிறது 6500. ஓகே, இந்த ஒரு 250 to 300 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆக போகுது. மேக்ஸிமம் வந்து பை சைட்லேயே வந்து இருங்க, பை ஆன் டிப்ஸ்லேயே வந்து இருங்க. ஃபைன். நீங்கள் பர்டிகுலராக உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.